செய்தி. ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ள வேட்டப்பாளையம் பகுதியில் பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டு 20 பேர் பலியானதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பட்டாசு ஆலையில் வெடி விபத்தில் சிக்கி 20 பேர் பலியாகியிருக்கிறார்கள். ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ள வேட்டப்பாளையம் பகுதியில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. 20 பேரும் உடல் சிதறி பலியானதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 20 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ரேவதி. வணக்கம் ரேவதி, விவரங்கள் வழங்க. வணக்கம். ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே இருக்கக்கூடிய வேட்டப்பாளையம் பகுதியில் சூரியஸ்ரீ என்ற பெயரில் இயங்கி வந்த பட்டாசு தொழிற்சாலையில் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த தொழிற்சாலையில் ஏற்பட்ட இந்த வெடி விபத்தின் காரணமாக 20 தொழிலாளர்கள் வரை உடல்கள் சிதறி பரிதாபமாக உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த தொழிற்சாலையில் வழக்கம் போல் இன்றும் சுமார் 35க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டு இருந்திருக்கிறார்கள். அப்போது திடீரென தொழிற்சாலையில் ஒரு பகுதியில் ஏற்பட்ட வெடி விபத்து காரணமாக பட்டாசு தொழிற்சாலையில் தயார் செய்து இருப்பு வைக்கப்பட்டிருந்த பல பட்டாசுகளும் தொடர்ந்து அந்த நெருப்பின் காரணமாக வெடித்து சிதறியதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக தொழிற்சாலை முழுவதுமே அங்கிருந்த பட்டாசுகள் வெடித்து சிதறி அந்த பகுதி முழுவதுமே ஒரு பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பெரும் விபத்தாக இந்த பட்டாசு வெடித்த அந்த பட்டாசு ஆலை வெடித்த சம்பவம் பெரும் விபத்தாக மாறி இருக்கிறது. இந்த வெடி விபத்தில் தொழிற்சாலையின் கட்டடங்கள் நொறுங்கி சிக்கிக் கொண்ட தொழிலாளர்கள் தூக்கி வீசப்பட்டு உடல்கள் சிதறி படுகாயம் அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. படுகாயம் அடைந்து உடல்கள் சிதறி உயிருக்கு போராடியவர்களை கதறி அழுத காட்சிகளை கண்ணீர் வரவழைப்பதாக அமைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு மோசமாக உடல்கள் சிதறி அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த வெடி விபத்தில் இதுவரை 20 தொழிலாளர்கள் வரை மரணம் அடைந்திருப்பதாகவும் மேலும் பலரும் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு படையினர் தீயணைப்பு வாகனங்களுடன் சென்று தீயை கட்டுப்படுத்தி அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் காவல்துறையினர் அங்கு வந்து இந்த வெடி விபத்துக்கான காரணம் என்ன, ஏற்கனவே இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அங்கு அனுமதி பெறப்பட்டிருக்கிறதா, என்ன காரணத்திற்காக இந்த வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஆந்திராவின் அனகாப்பள்ளி மாவட்டத்தில் ஒரு பகுதியிலும் கூட இது போன்ற பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டு 8 பேர் வரை உயிரிழந்திருக்கிறார்கள். பிரதமர் கூட அதற்கு இரங்கல் தெரிவித்திருந்த நிகழ்வை பார்க்க முடிந்தது. தற்பொழுது இது பெரும் வெடி விபத்தாக கிட்டத்தட்ட 20 தொழிலாளர்கள் வரை உடல்கள் சரி உயிரிழக்கும் அளவிற்கு ஒரு பெரிய அளவிலான வெடி விபத்து இந்த பட்டாசு ஆலையில் ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அங்கு பணியில் இருந்த நிலையில் இன்னும் மற்றவர்களுக்கு எந்த அளவிற்கு உடலில் சேதம் ஏற்பட்டிருக்கிறது, அவர்கள் உடல்நிலை தற்பொழுது என்ன நிலையில் இருக்கிறது என்பது தெரியாத சூழலில் அவர்களும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இன்னும் பொருட்செலவு எந்த அளவிற்கு ஆகியுள்ளது என்பது குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை என்றாலும் அந்த பட்டாசு ஆலை முழுவதுமாக சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.